நீங்கள் பார்க்குறது தாங்க கவுண்டர் வெயிட்டு. ஸோ கீழே வந்து பெரிய பெரிய வெயிட்டாக இருக்கும், மேலே வரும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக சின்ன சின்ன தகடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட்டில் போகிற அந்த கேப்சியூல் இருக்குது இல்லையா, அதுக்கு நிகரான வெயிட்டை வந்து இந்த சைடு வச்சு தராசு மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ லிஃப்ட்டோட புள்ளியில் மேலே இறங்கி இந்த லோடு இறங்கும் பொழுது மோட்டருக்கு வந்து உள்ளே போகிற மக்கள் அவங்கள மட்டும் புல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். லிஃப்ட்டோட வெயிட்டும் இந்த கவுண்டர் வெயிட்டும் கிராவிட்டியில் கேன்சல் ஆகிடுங்க. ஸோ இது வந்து மோட்டருக்கு ஸ்ட்ரெயின் குறையும், லிஃப்ட்டுக்கு ஒரு நல்ல பேலன்ஸும் இருக்கும், நம்ம சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளி செக்ஷன் வழியாக இது போயிட்டு இறங்கிட்டு நமக்கு வந்து லிஃப்ட்டு மேலேயும் கீழே மூவ்மெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே எல்லாமே. ஸோ இதனால தான் லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லிஃப்ட் டக்குன்னு நின்றுச்சுன்னா டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மூவிங் பார்ட்ஸில் நமக்கு வந்து கை கால் வெளியே போயிடுச்சுன்னா அது அடிப்பட்டதுக்கு வாய்ப்பு அதிகம், ரிஸ்க் அதிகம். ஸோ லிஃப்ட் ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஃபோனில் பேசுங்க, இல்லைனா உள்ளே எமர்ஜென்சி பட்டனுக்கு அழுத்துங்க. தேவையில்லாமல் டோர் ஓப்பன் பண்ணி வராதிங்க. தேங்க்யூ.